ஹாய் ஹலோ ராயல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நான் இந்தியாவிலேருந்து குவைத்துக்கு வீட்டு பணிப்பெண் வேலை மற்றும் ஓட்டுநர் வேலைக்காக செல்கிறேன். வாங்க, நம்மளுடைய சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து குவைத்து விமான நிலையத்துக்கு போய் இறங்குற வரைக்கும் என்னென்ன நடக்குது பார்ப்போம். இதுதான் நம்ம சென்னையில் இருக்கிற விமான நிலையம். பாருங்கள், அதில் சும்மா சின்னதாக ஒரு கிளிப் எடுத்து வீடியோ ரெடி பண்ணேன். எனக்கு வீடியோ இது வரைக்கும் ரெடி பண்ண தெரியாது. இதான் முத நான் வீடியோ எடுக்கிறது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை நான் போகிற ஃப்ளைட் ஜெசரா. அதில் சேஃப்டி அந்த இதுவெல்லாம் காமிச்சாங்கல்ல, அது போய் உட்காந்தாச்சு. ஃப்ளைட் மூவ் ஆகலை, அதை போட்டுக்கிறாங்க பாருங்க. அதோட சேஃப்டி அண்ட் செக்யூர் அந்த இதுவெல்லாம் வச்சுருக்காங்களா. அப்படியே மூவ் ஆகுது. அப்படியே மூவ் ஆகிட்டு மேலே கிளம்பிச்சு. போயிட்டே இருக்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. பாருங்க இப்படி இருக்குன்னு. மேலே ஃப்ளைட்டு போகும்போது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி லைட்டாக தெரியும். எனக்கு ஃப்ளைட் டைம் எவ்வளோ தெரியுமா? 1:40. 1:40க்கு ஃப்ளைட் எடுக்கிறாங்க. 4 மணி நேரம் ட்ராவல். இங்கே இறங்கும் போது எவ்வளோ தெரியுமா? 6:20 சென்னை ஏர்போர்ட்லேருந்து குவைத் ஏர்போர்ட்டுக்கு. வந்தாச்சு. வந்த உடனே ஒரு பஸ்ஸு நிற்கும், இந்த ஜெசரா கம்பெனியோட பஸ்ஸு. அதில் ஏறி அப்படியே வந்தோம்னா இது ஒன்றை எடுத்துன்னு விட்டுரும். அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. அந்த இடத்துலேருந்து உள்ள என்னோடய லக்கேஜ் வர்றதுக்கு இதுவாகின்னு இருக்குது. அதை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வெயிட் பண்ணேன். எங்கள் சார் கார் எடுத்துகிட்டு வந்தார். அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தால் கார் எடுத்துகிட்டு வர்றதுக்கு போயிருக்காங்க. இது குவைத் ஏர்போர்ட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. எங்கள் சார் வந்துட்டார். காரில் ஏறி உட்காந்தாச்சு. வீட்டுக்கு இருக்கிற ரோட்டில் இன்னும் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம். ஓகே ராயல்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது.